ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் தண்ணி பைப்பில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு குமரன் ஓஸ் பைப்பெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. வந்தோடனே காவேரி வந்து என்னாச்சு, ஏன் தண்ணி இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பைப்பில் தண்ணி வரலடி அப்படின்னு சொல்லி கங்கா சொல்கிறாங்க. சொல்ல வேண்டியதானே தாத்தாட்ட அப்படின்னு சொன்னோன்னே, தாத்தாவுக்கு தெரியும், அவர் தான் கவுன்சிலர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க மாதிரி தாத்தா வந்தார். என்ன தாத்தா, கவுன்சிலர்கிட்ட சொன்னீங்களா இல்லையா, எப்போ தண்ணி வருமானா, அது 2-3 நாள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டோன்னே, சரி நீங்கள் பேசாமல் அங்கே வந்துடுங்களேன் அப்படின்னு சொல்லி காவேரி கூப்பிட்றா. அதெல்லாம் சரி வராது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உள்ள. இது என்ன தான் ஆச்சு, இதுக்கு என்னென்னா வேணுக்குனே யாரோ ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த லைனுக்கு வர தண்ணியை கட் பண்ணி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அதை பார்த்துட்டே இருங்க ராகினி சும்மாவாக இருக்கும், ஓடி போய் அஜயை புகழ்ந்து தள்ளுது. ஏங்க நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி அந்த கும்பலை வரட்டுறதுக்கு ஏதோ பண்ண போகிறேன், அது செஞ்சுட்டிங்களாங்க, ரொம்ப சூப்பருங்க, இனிமேல் அந்த வீட்டுக்கு தண்ணியே வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ராகினி சொல்லிகிட்டு இருக்கா. ஐயோ எங்கிட்ட போய் விழுவுறது நம்ம பக்கத்து வந்து விழுவுதே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவ எதையோ வச்சுக்கிட்டு நம்மளை பாராட்டி தள்ளுறாளே அப்படின்னு சொல்லி அஜய் நினைக்கிறாரு. காவேரி ரூமுக்கு போகிறாங்க. அப்போ காமெடி சீனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு விஜய். அவங்கள பார்த்தோன்னா ஃபோனை வச்சுட்டு உருன்னு இருக்க மாதிரி உட்காந்துக்கிறாங்க. இது என்ன இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு, நம்மளை பார்த்தோன்னா இப்படி இருக்காரு அப்படின்னு உத்து பார்த்துட்டு இருந்தாரு. என்ன அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு விஜய். ஒன்றும் இல்லையே, என்னங்க உத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க, எதையாவது ஒன்று சொல்லி நீ வம்பிழுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொன்னான்னு, ஏய் நிறுத்து, நீ முதல்ல காலைல என்ன சொன்ன யோசிச்சியா அப்படின்னா, நம்ம நிறையா சொன்னோம், இவர் எதை சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. காவேரி என்ன நம்ம நிறையா அள்ளி விட்டோமே, இவர் எதை சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இருக்கியா, போஸ்டரை பூரா ரிமூவ் பண்ணுறேன்னு சொன்னில, போனியா இல்லையா அப்படின்னா, இந்த போகிறேங்க அதான் கிளம்பிட்டே இருக்கேனே, அங்கே பூரா இருக்கும், பூச்சி இருக்கும், நான் சபையில் விளக்கே இருக்காது, வெளிச்சமே இருக்காது, இருட்டில் தான் போகணும் அப்படி இப்படின்னு அள்ளி விட்டுட்ருக்காங்க காவேரி. இந்த சிம்பதியெல்லாம் என்கிட்ட கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காத, நீ போ அப்படின்னு சொன்னோன்னு, இந்த கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் அப்படியே யோசிக்கிறாரு. காவேரி இங்கே வா, நீ ஒன்றும் செய்ய வேணாம், நான் வந்து அதுக்கு வேறு ஏற்பாடு பண்ணி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வேணாங்க, நாங்கள் ஒட்டினதை நாங்களே போய் கிழிச்சிடறோம் அப்படிங்கிறாங்க. நான் தான் வேணான்னு சொல்லலை, அவன் ஏன் எனக்கு ஏதாவது ஆயிரும்னு பயமா, ஆமாம் பயம் இருக்காதான், நேற்று என்னை கேட்காம நீ போயிட்டா, இன்றைக்கி பற்றியா தெரிஞ்சே நான் விடுவேன் அவனை இருட்டில் அப்படிங்கிறாங்க. காவேரி பார்த்து விஜய் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் அந்த அப்பள ஆடை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, டே உனக்கு சினிமா சான்ஸ் வரப்போகுதுடா, அந்த அப்பள ஆடில் நடிச்சிருந்தீங்களா, அதை பார்த்துட்டு எங்கள் டேரக்டர் உன்னை வச்சு படம் எடுக்கணுங்கிறாடா அப்படின்னு, என்ன கலாய்க்கிறியாடா அப்படின்னு சொல்லி போக மாட்டேன். டேய் உண்மையாலுமே சூப்பராக இருக்குடா, அந்த ஃபோட்டோ வந்து உன்னை ரசித்து எடுத்திருக்காங்கடா, அந்த ஃபோட்டோ எடுத்தவங்களுக்கு ரொம்ப உன் மேலே இதாக இருக்குடா அப்படி இப்படின்னு அள்ளி விட்றாங்க. அதை பார்த்தோன்னே, நீ அவ்வளோ ஒரு நிலம் வந்துட்டு ஒரு ஹீரோயிஸாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வெக்கம் தாங்க முடியல விஜய்க்கு. சரி வைடா நான் யோசனை பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி வச்சுட்டு செல்ஃபி எடுத்து ஃபோட்டோவே வச்சு சிரிச்சுட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு தானே. அதை காவேரி பார்த்தோன்னே, இது ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.